நம்ம யூடியூப் கமெண்ட் செஷனில் கேட்ட இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2025 கேட்ட குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஷின் தான் இது. இந்த கொஷினுக்கான ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த 2 கொஷினுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வியை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 2 கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். A box contains 2 white balls, 3 black balls and 4 red balls. In how many ways can 3 balls be drawn from the box if at least 1 black ball is to be included in the draw? இப்போ ஒரு பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெள்ளை பந்து, 3 கருப்பு பந்து, 4 சிவப்பு பந்து இருக்கான். அப்போ மொத்தமாக அந்த பெட்டியில் எத்தனை பந்து இருக்குது? 2 + 3 + 4 மொத்தமாக 9 பந்து அந்த பெட்டியில் இருக்குது. இப்போ அந்த பெட்டியிலேருந்து நீங்கள் 3 பந்தை எடுக்கணும். அந்த 3 பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் அதில் இருக்கணும். நீங்கள் எடுக்க போகிற 3 பந்தில் அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த பெட்டியிலேருந்து பந்தை எடுக்கணும். சரிங்களா? இப்போ கேள்வி என்னன்னா இன் ஹவு மெனி வேஸ் தட் பால் கேன் பி ட்ராவன். ஸோ எத்தனை வகைகளில், தமிழில் பார்த்திங்கன்னா எத்தனை வகைகளில் அவற்றை எடுக்கலாம் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பெட்டியில் 9 பந்து இருக்குது. 9 பந்துலேருந்து நீங்கள் 3 பந்து எடுக்கணும். அந்த 3 பந்தில் அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இருக்கணும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த 3 பந்தை எடுக்கணும். கேள்வி என்ன அப்படின்னா ஹவு மெனி வேஸ் கேன் பி ட்ராவன், எத்தனை வகைகளில் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க முடியுன்றது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் பால்ஸ், 3 பிளாக் பால்ஸ், 4 ரெட் பால்ஸ் இருக்கும். இதிலேருந்து நீங்கள் 3 பால் எடுக்கணும். கண்டிஷன் என்னென்னா அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த 3 பந்தை எடுக்கணும். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய 3 பந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு பிளாக் பால் கிடைக்கலாம், இல்லைனா 2 பிளாக் பால் கிடைக்கலாம், இல்லைனா 3 பிளாக் பால் கிடைக்கலாம், இல்லைனா பிளாக் பாலே கிடைக்காமையும் இருக்கலாம். அப்போ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரிமைனிங் பால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா ஒயிட் பால்ஸ், இந்த 2மே ஒயிட் பால்ஸாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ரெட் பால், 2மே ரெட் பாலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஒயிட் பால் ஒரு ரெட் பாலாக இருக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கேயே எத்தனை வேஸ் வந்துருச்சு, ஒரு பிளாக் பால் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை வேஸ் வந்துருச்சு பாருங்கள். 2 ஒயிட் பால் ஒரு வே, 2 ரெட் பால் இன்னொரு வே, அண்ட் தென் ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு இன்னொரு வே. ஸோ இந்த ஒரு பிளாக் பால் இருக்கக்கூடியதுலேயே பார்த்தீங்கன்னா 3 விதத்தில் இதை எடுக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 பிளாக் பால். அட்லீஸ்ட் 1னா இதில் அட்லீஸ்ட் ஒரு பிளாக் பால் இருக்கா, இதை கவுண்டில் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இருக்கா, இதையும் கவுண்டில் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இருக்கா, இதையும் கவுண்டில் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 இருக்கா, இல்லை பிளாக் பாலே இல்லை. ஸோ அப்போ இந்த கவுண்ட்டை மட்டும் நம்ம எடுக்க தேவையில்லை. அப்போ அட்லீஸ்ட் 1க்கான மீனிங் என்னென்னா மினிமமாக ஒரு பந்து இருந்தாலும் எடுத்துக்கணும். ஸோ மேக்ஸிமமாக எத்தனை வேணால் இருக்கலாம். ஸோ மொத்தமாக 3 பந்து எடுக்க போகிறதுனால மேக்ஸிமமாக 3 பந்து தான் பிளாக் பால் இருக்கும். அப்போ மினிமம் ஒரு பந்து இருந்தாலே அதை நம்ம கவுண்டில் எடுத்துக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 1க்கான மீனிங். அட்லீஸ்ட்னா மினிமம் 1, மேக்ஸிமம் எத்தனை வேணால் இருக்கலாம், அதுதான் மீனிங். சரிங்களா? இப்போது இந்த சம்மை நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். NCR = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n - r ஹோல் ஃபேக்டோரியல். இப்போ மொத்தமாக 9 பந்துலேருந்து நீங்கள் 3 பந்து எடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே n அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். மொத்தமாக எத்தனை பந்து இருக்குது? 3. அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பந்து எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த 3 பந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுன்ற இடத்துல 3ன்னு போடணும். ஓகேங்களா? அப்போ 9C3 மொத்தமாக 9 பந்துலேருந்து நான் 3 பந்து எடுக்க போகிறேன். சப்ராக்ட் ஒயிட் அண்ட் ரெட் பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். இந்த 6 பந்துலேருந்து 3 பந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு பந்தே கிடைக்காது. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 6C3 இந்த 6 பந்துலேருந்து 3 பந்து எடுக்கும் போது அதில் கருப்பு பந்தே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு பந்து இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பும் கிடைக்கும், கருப்பு பந்து இல்லாத இந்த வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ இதை வந்து டோட்டலில் இருந்து கருப்பு பந்து இல்லாத இந்த வாய்ப்பை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இருக்கக்கூடிய 3 பால்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஹவு மெனி வேஸ் இட் கேன் பி பாசிபிள்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அது ஹவு மெனி வேஸ் அந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடுற இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அதாவது டோட்டல் செலெக்ஷன்லேருந்து நோ பிளாக் பால் செலெக்ஷனை சப்ராக்ட் பண்ணக்கூடிய இதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். 2 மெத்தடும் சொல்லித்தரேன். பட் இந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணி நமக்கு
நமக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்கறனால இந்த மெத்தட் தான் கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ 9 அது வந்து என்னோட பிளேஸில் இருக்குது, 3 அப்படின்றது ஆரோட பிளேஸில் இருக்குது. ஸோ அதே தான் இந்த இதில் வந்துட்டு என்ற இடத்துல 9 போடணும், ஆறுன்ற இடத்துல 3 போட்டுக்கணும், அவ்வளோதான். அப்போ போட்டோன்னா 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 9 மைனஸ் 3 6 ஃபேக்டோரியல். ஏன்னா n மைனஸ் ஆர் என்னையும் ஆரையும் மைனஸ் பண்ணி என்ன வருதோ அதோட ஃபேக்டோரியல். ஓகேங்களா? மைனஸ் 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் 6 மைனஸ் 3 3 ஃபேக்டோரியல். இப்போ ஃபேக்டோரியல் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கம்மி பண்ணிகிட்டே எழுதணும். இப்போ 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 1 வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேங்களா? பட் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து எனக்கு 6 ஃபேக்டோரியல் இருக்குது. இப்போ மேலே வந்து 6 ஃபேக்டோரியலோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் 9 ஃபேக்டோரியல் எப்படி எழுதிக்க போகிறேன்னா 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 6க்கு அப்புறம் கம்மி பண்ணி எழுத போகிறதில்ல. ஏன்னா கீழே ஒரு 6 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால மேலே வந்து 6 அப்படின்றது பக்கத்தில் ஃபேக்டோரியல் போட்டு ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? கேன்சல் ஆகிடுன்றதுனால. நெக்ஸ்ட் இங்கே 3 ஃபேக்டோரியல் இதை வந்துட்டு ஃபேக்டோரியல் எடுத்துகிட்டு எழுதணும் அப்படின்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அண்ட் தென் சப்ராக்ட் 6 ஃபேக்டோரியல் 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியலோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே ஒரு 3 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த 3 ஃபேக்டோரியல் எப்படி பிரித்து எழுதலாம்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 2 டேபிள்ஸில் 2 4s 8, 3 டேபிள்ஸில் 3 3s 9. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே 3 2s 6. ஸோ கேன்சல் ஆகிடும். 3 ஃபேக்டோரியல் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 3 4s 12, 12 இன்ட்டு 7 84, சப்ராக்ட் 5 4s 20. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 64ன்னு கிடைக்கும். ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இருக்கிற மாதிரி 3 பந்து எடுக்கக்கூடிய ஹவு மெனி வேஸ், எத்தனை வகைகளில் அந்த மாதிரி எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. எத்தனை வழியில் இந்த மாதிரி எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. மொத்தம் 64 வழி இருக்குது. ஓகேங்களா? மினிமம் ஒரு கர்வ பந்து இருக்கக்கூடிய 3 பந்து எடுக்கக்கூடிய வழி பார்த்திங்க அப்படின்னா 64 வழிகளில் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் அதுவும் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் அப்படின்னா பிளாக் பால் மொத்தம் எத்தனை இருக்குது, 3 பிளாக் பால் இருக்குது. மித்தம் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரெட் பாலும் ஒயிட் பாலும். ரெட் பாலையும் ஒயிட் பாலையும் ஆட் பண்ணோன்னா 4 + 2 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 + 3 9 பால்ஸ் நம்ம எழுதிட்டோமா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் இருக்கிற மாதிரினா. ஸோ அட்லீஸ்ட் 1 பிளாக் பால் என்ன சொன்னேன், மினிமமாக ஒரு பந்து இருக்கணும், மேக்ஸிமமாக எத்தனை வேணால் இருக்கலாம். ஸோ மினிமமாக ஃபஸ்ட்டிங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் பால் போட்டுக்கிறேன். மொத்தமாக நான் என்ன பண்ணணும், 3 பந்தை வந்து எடுக்கணும். ஸோ ஒரு பிளாக் பால்னால் மிச்சம் இருக்கக்கூடிய 2, இந்த 6 பால்லேருந்து மிச்சம் 2 எடுத்திருப்பேன். அடுத்து 2 பிளாக் பால் எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 6 பால்லேருந்து எடுத்துப்பேன். ஏன்னா மொத்தமாக 3 பந்து நம்ம எடுக்கணும். அண்ட் தென் 3மே வந்து இந்த 3மே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பால்லேருந்து எடுக்கலாம் இல்லையா. 3மே பிளாக் பாலை எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 6 பந்துலேருந்து எதுவுமே நான் எடுத்துருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா மொத்தமாக 3 பந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு பிளாக் பால் இதுலேருந்து எடுத்துக்கலாம், இதில் பார்த்திங்கன்னா 2 இது எடுத்துக்கலாம். இதில் 2 பந்து எடுக்கும்போது இதில் ரிமைனிங் 1. இது பிளாக் பாலே 3 எடுத்துட்டோன்னா இதில் எதுவுமே எடுக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் அட்லீஸ்ட் 1 பிளாக் பால், அட்லீஸ்ட் 1 அப்படின்னா மினிமமாக ஒரு பிளாக் பால் இருந்துச்சுன்னா கவுண்டில் எடுத்துக்கணும். மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வேணால் இருக்கலாம். ஸோ இங்கே 2 3 இருக்குது. இதுக்கப்புறம் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஏன்னா மொத்தமாக நம்ம 3 பந்து தான் எடுக்க போகிறோம். அப்போது அதிகபட்சம் 3 பிளாக் பாலை தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே 3 பந்து இருக்குது. ஸோ 3 வரைக்கும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இதை தான் வந்துட்டு தனித்தனியாக நம்ம வந்து இதில் எழுத போகிறோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா இந்த 3 பந்துலேருந்து ஒரு பந்தை சூஸ் பண்ணியிருக்கேன் பிளாக் பாலில். ஓகேங்களா? அப்போது டோட்டலாக 3 பிளாக் பால் இருக்குது, அதுலேருந்து ஒரு பந்தை சூஸ் பண்ணுறேன். ஸோ 3C1, 3ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். கீழே வந்து நான் போடுறது வந்து எத்தனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு மொத்தமாக 3 பால் கிடைக்கும். ஸோ மொத்தமாக அப்படின்றப்ப நம்ம நடுவில் வந்து மல்டிப்ளிகேஷன் போடணும். ஏன்னா 1 + 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் 3 பால்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் வரதுனால இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இந்த சிம்பிள் தான் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த 6 பால்லேருந்து 2 பால் எடுத்திருக்கேன். அப்போ டோட்டல் வந்து 6 பால்ஸ் இருக்குது, அதுலேருந்து நான் 2 பாலை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் இதையும் எழுதணும். செகண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா 3 கருப்பு பந்துலேருந்து 2 பந்தை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3C2. அடுத்து 6 பந்துலேருந்து இந்த மிச்சம் ஒரு பந்தை சூஸ் பண்ணியிருக்கேன். 6C1. அடுத்து 3 பிளாக் பால்லேருந்து 3மே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ 3C3. மல்டிப்ளிகேஷன் 6 பந்துலேருந்து எதையுமே நான் சூஸ் பண்ணல. அப்போ 6C0.
இப்போ 1 2 3ன்றது நம்ம சூஸ் பண்ணது ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் இங்கே இருக்கக்கூடிய 2 1 0. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறதுல டோட்டல் இங்கே பாருங்கள் 3 3 3ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். 6 6ன்றது அந்த ரிமைனிங் ஒயிட் அண்ட் ரெட் பால்ஸோட கவுண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஹவு மெனி வேஸ், கடைசியில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை வழியில் இதை எடுக்கலாம். அப்போ டோட்டலாக என்ன பண்ணிடணும், இங்கே கிடைக்கிற ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வழின்னு கிடச்சிரும். ஸோ இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஒரே லைனில் இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு அந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு போடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நடுவில் வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம், n ஃபேக்டோரியல் முதல்ல. அப்போ 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 3 மைனஸ் 1 2 ஃபேக்டோரியல். அதே மாதிரி தான் 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 6 மைனஸ் 2 4 ஃபேக்டோரியல். நடுவில் வந்து ப்ளஸ், ஏன்னா நமக்கு இதை தனித்தனியாக சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஹவு மெனி வேஸ் அது வந்து கிடைக்கும். டோட்டல் அந்த எத்தனை வழியில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது மொத்தமாக ஆட் பண்ணணும் கடைசியாக கிடைக்கிற வேல்யூவை. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே மித்ததையும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா. இந்த இது வந்துட்டு ஃபேக்டோரியல் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, 0 ஃபேக்டோரியல் வந்து 0 ஃபேக்டோரியல் தான் போகணும். இது மட்டும் நான் சொல்லி தந்துடுறேன். இங்கே என்ன போடுவோம், 3 மைனஸ் 3 0 வரும். அப்போ 0 ஃபேக்டோரியல்னு போடணும். இங்கே r இருக்கு இல்லையா, ஸோ r என்ன கொடுத்துருக்காங்க 0. அப்போ 0 ஃபேக்டோரியல்னு போடணும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 6 ஃபேக்டோரியல் தான் வரும். ஸோ 6 ஃபேக்டோரியல் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 3 கிடைக்கும். நடுவில் மல்டிப்ளிகேஷன், இதை சிம்பிளிஃபை பண்ணால் 15 அண்ட் தென் ப்ராக்கெட் போட்டு நடுவில் ப்ளஸ்ஸு, இதுக்கு வந்து 3 அண்ட் தென் இதுக்கு வந்து 6 நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அண்ட் தென் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 ஃபேக்டோரியலும் இந்த 3 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே வந்து 1 தான் வரும் ஓகேங்களா. இங்கே 1 இருக்கும். மல்டிப்ளிகேஷன் 6 ஃபேக்டோரியலும் 6 ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். இங்கே 0 ஃபேக்டோரியல் அதோட வேல்யூ 1. ஸோ 1 அதாவது மொத்தமாக இது பார்த்திங்கன்னா 1ன்னு கிடைக்கும், இங்கே 1ன்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1. அப்போ இங்கே வந்து 1. இது மொத்தமாக கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 45 6 3s 18 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 64. புரியுதா? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க ஓகேங்களா. இது தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை வந்து கடைசியாக ஆட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, பட் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே நமக்கு வந்து மெத்தட் தெரிஞ்சுக்கணும், பட் எக்ஸாம் டைமில் இல்லை நீங்கள் டெஸ்ட்டு போடுற டைம்லலாம் ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். அது உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 2 மெத்தடையும் ஃபாலோ பண்ணாதீங்க, குழம்பிடுவீங்க. 2 மெத்தடும் தெரிஞ்சுக்கோங்க, பட் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் சி 64. In how many ways a committee consisting of 3 men and 5 women can be formed from 5 men and 6 women? 5 ஆண்கள் 6 பெண்களிலிருந்து 3 ஆண்கள் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவை எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம்? ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஆண்கள் 6 பெண்கள் இருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் 3 ஆண்களையும் 5 பெண்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்ணும்போது எத்தனை வழியில் அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், இதுதான் கேள்வி. ஸோ ஹவு மெனி வேஸ் இட் கேன் பி ஃபார்ம்டு, எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம். 5 மென்லேருந்து 3 மென்னை நீங்கள் செலக்ட் பண்ணணும். 6 விமென்லேருந்து 5 விமெனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த டாபிக் கீழே வரக்கூடிய ஒரு சம்மு. ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, இதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக எத்தனை 5 மென் இருக்காங்க, அதுலேருந்து நீங்கள் 3 மென்னை செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ 5C3ன்னு எழுதிக்கணும். டோட்டலாக 6 விமன் இருக்காங்க, அதுலேருந்து 5 விமனை செலக்ட் பண்ணணும். அப்போ 6
C5ன்னு எழுதிக்கணும். ஸோ மேலே இருக்கிறது டோட்டல், ஓகேங்களா, டோட்டல் கவுண்ட். கீழே இருக்கிறது நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ண போகிறீங்க அந்த கவுண்ட், ஓகேங்களா. ஸோ இவங்களை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 6 + 5 மொத்தமாக 11 பேர் இருக்காங்க. அதிலேருந்து நீங்கள் 5 + 3 8 பேரை செலக்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அப்போ இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், ஏன்னா இதை கமிட்டி தானே. அப்போ மொத்தமாக எவ்வளோ பேர்? 8 பேர். ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் போடணும், சரிங்களா. மொத்தமாக 8 பேரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அப்போ டோட்டல் அப்போது வந்து இங்கே வந்து ஒரு அடிஷன் பண்ணால் தானே கிடைக்கிது. ஸோ அதனால் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் போடணும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்முலாவில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5 factorial divided by 3 factorial, 5 minus 3 2 factorial, 6 factorial 6 factorial divided by r ஓட வேல்யூ என்னது 5 factorial, 6 minus 5 1 factorial, ஓகே. இப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். 5 4 3 factorial, கீழே 3 factorial இருக்கனால இதை நான் எப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 factorial எப்படி எழுதலாம்? 2 into 1 and then 6 factorial 6 into 5 factorial, ஏன்னா கீழே 5 factorial இருக்குது. ஸோ தட் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே 5 factorialோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ 5 factorial கேன்சல் ஆகிடும். அண்ட் தென் 3 factorial கேன்சல் ஆகிடும். 2 டேபிள்ஸில் இது 2 டைம்ஸ் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 5 2s are 10, நடுவில் இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அண்ட் தென் இந்த 6. ஸோ 10 into 6 60. ஸோ இது மொத்தம் பார்த்திங்கன்னா 60 வழிகளில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். 60 வேஸ் வந்து இதில் பாசிபிள்ஸ், ஓகே. 60 வேஸ் வந்து பாசிபிள். இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் C 60.